துர்கா கிட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பேசுகிறாங்க, இந்த கல்யாணம் நல்லபடியாக வந்து நடக்கணும், இவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடு, அவ்வளோதான் என்னால் கேட்க முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து செமையாக வந்து கடுப்பாகிறாங்க நம்ம துர்கா. என்னால் எப்படி சத்தியம் பண்ணி தர முடியும், ஆல்ரெடி வந்து என்னோட கணவன்னா அது நவீன் தான். இப்போ இந்த சூழ்நிலையை சமாளிக்க நவீன் தான் வரணும். நாங்கள் ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தோம், ஆனால் கடைசியில் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக வந்து புரியலம்மா. நீங்கள் வேறு என்கிட்ட வந்து சத்தியம் கேட்டால் எப்படி என்னால் பண்ணித்தர முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. சரி, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், சத்தியம் தானே கேட்குறாங்க, இவங்க பையன் கூடயா கல்யாணம் நடக்கணுங்கிற மாதிரி கேட்டாங்க. அந்த வகையில் நம்ம சத்தியம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி யோசிக்கும்போது உங்கள் பொண்ணு யோசிக்கிறத பார்த்தா எங்களுக்கே வந்து பாட்டமாக இருக்கே. நவீன் ரூமில் தானே துர்காவும் இருந்திருக்கா, அப்போனா ரெண்டு பேரும் வந்து அன்பா பாசமாக இருந்திருக்காங்க. எனக்கு வந்து கவலையாக இருக்குது, இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு நாங்கள் தான் யோசிக்கணும். கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது நடந்துருச்சுன்னா இப்பயே வந்து விலகி போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரியோட மனசை வந்து ஜெயிக்கணும், சொத்து தான் முக்கியங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இதை கேட்ட உடனே, பாத்தியா இவங்க மனசை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கியே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உன்னால் எனக்கு வேறு சந்தேகம் வருது, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் உன்னோட பொண்ணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த கல்யாணத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் நீ பார்த்த மாப்பிள்ளையோட சொல்லாமல் சொல்கிறாங்க. இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, என் பொண்ணு வந்து சத்தியம் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தியும் ரேவதியும் வந்து பேச வராங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, நவீன் எப்படி இருந்தாலும் நான் அழைச்சிட்டு வந்துடுவேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது சரவணன் வந்து உதவி கேட்குறாங்க. நம்ம கார்த்தி, நீங்கள் ரெண்டு பேரும் யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அவங்க அப்பா அம்மா யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சிட்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துறது வேறு என்னோட பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னேன். மாயா ஒரு பக்கம், ரேவதி நீ கார்த்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இனிமேட்டு நான் யாருன்னு காட்டுறேன், மகேஷை இன்னமும் என்கிட்ட வந்து கொடுக்காம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இது எல்லாத்துக்கும் பதிலடி நான் கொடுக்குறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து கையில் ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. உனக்காக தான் ஸ்பெஷலாக வாங்கியிருக்கேன், நான் உன்னை பார்க்க வரேம்மா, நீ அதுக்கப்புறமேட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு மண்டபத்துக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் வரணும்னு பரதாலாம் போட்டுட்டு அவங்க மாட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக மயில் வாகனம் வந்து என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிறாங்க. எனக்கு இவங்கள பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அச்சச்சோ இவன் வேற என்ட்ரன்ஸில் நிற்கிறான், இவனை தாண்டி வேற போகணுமா, கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது பக்கத்தில் கார்த்தியும் வந்து நின்றுட்டு இருக்காப்புல. கார்த்தியும் மயில் வாகனமும் எல்லாரும் சேர்ந்து வரவேற்கிறாங்க. இப்போதைக்கு கார்த்தி எங்கேயாவது போனதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மட்டும் போகிறாங்க. என்னது இந்த அம்மா மட்டும் வராங்க போகிறாங்க, சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லும்போது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது உள்ள, நான் போய் பார்க்குறேன்னு சொன்னேன். என்ன எல்லாரையும் வந்து வரவேற்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரேவதியும் வந்து இடிச்சுக்கிட்டே வந்து அந்த இடத்துல கார்த்திகிட்ட வந்து கேட்கும்போது, எனக்கு உள்ள வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ரேவதியும் கார்த்தி பின்னாடியே வந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ வந்து அன்பா பாசமாக இருக்கிறத பார்த்தா நான் கரெக்டான நேரமாக தான் இங்கே வந்திருக்கேன்னு யோசிக்கும் போது கரெக்டாக மாயா வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்தாங்க சந்தனம் தெளிச்சிக்கங்கன்னு சொல்லி பன்னீரும் சந்தனமும் வந்து தெளிச்சுட்டு அப்படியே உள்ளே போகும்போது, நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னோன்னே, அச்சச்சோ இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லும்போது கீழே கர்ச்சிப்பு வந்து விட்டுட்டாங்க போல இருக்கு, திரும்புங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னோன்னே லைட்டாக திரும்புகிறாங்க. என்னங்க நீங்கள் என் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆள், அப்படி இருக்கும்போது இது மாதிரிலாம் நீங்கள் விட்டுட்டு போகலாமா, நீங்கள் யார் என்ன எதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே புரியாமல் அந்த இடத்துல மாயா நிற்கும்போது, இந்தாங்க கர்ச்சிப்பை விட்டுட்டு போயிட்டீங்க, அதனால தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னொன்னே அவங்க மட்டும் போகிறாங்க. என்னது தேங்க்ஸ் கூட சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, பேசுனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு 3 வரிசைக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாயா, ரேவதி வரட்டும், வர வரைக்கும் அமைதியாக இருப்போம், இந்த வாட்டி நான் அவசரப்பட மாட்டேன், அமைதியாக பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்குறாப்புல. இல்லைப்பா, ஒருத்தவங்க கர்ச்சிப்பு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாரையும் வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி அங்கே இருக்காப்லையா, இருக்கட்டும் இருக்கட்டும், ரேவதி இன்னொரு வாட்டி இங்கே மணமேடைக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் யார் என்ன எதுன்னு காட்டுவேங்கிற மாதிரி சொன்னோன்னே நவீனும் மண்டபத்துக்கு மாதம் வந்துக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சரவணன் தான் கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் நம்ம துர்காவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஒரு பக்கம் அம்மாவை ஏமாற்ற வேண்டியிருக்கு, இந்த பக்கம் வந்திருக்கிற சம்மந்திக்கிட்ட சத்தியம் வேற வாங்கியிருக்காங்க. இங்கே நடக்க போகிறதெல்லாம் நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது. கடைசியில் மாமா தான் ஜெயிப்பார், அதில் எனக்கு மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை, அம்மா நம்மளையும் வந்து தள்ளி வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம துர்கா அப்போன்னு பார்த்து மாயா ரேவதியை பார்க்குறாங்க.
டக்குன்னு அவங்க முன்னாடி 4-5 பேர் வந்துட்டாங்க. அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. பொறுமையா இரு மாயா. இது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சந்தர்ப்பம். இந்த டயத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. பொறுமையா இருந்து காரியத்தை சாதிக்கிறது தான் முக்கியம். ராசி இவளுக்கு நல்லாவே உதவுது போல அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ரேவதிக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் ஒரு சந்தர்ப்பம் தான். சவுண்டு வெளியில் கேட்டுருச்சு. அதுக்கப்புறம் மயில் வாகனம் கார்த்தி எல்லாரும் வந்துருவாங்க. நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ரேவதி பக்கத்தில் திடீர்னு யாரும் இல்லை. ரேவதி, நீயும் கார்த்தியும் அன்பா பாசமாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் அமைதியாக வந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன். சாமுண்டேஸ்வரிக்கு நான் கொடுத்த இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ரேவதி பக்கத்தில் வந்து போகலாமா அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் வேணாம், போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரேவதியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திருப்பி வந்து 4-5 பேர் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் போகிறதுனால மாயா வந்து கடுப்பாகிறாங்க. சரி, எப்படி இருந்தாலும் தட்டை தூக்கிட்டு வருவாள்ல, அப்புறம் நான் யாருன்னு காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். துர்கா ஒரு பக்கம் வந்து ரெடியாக சொல்லுவாங்களே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மனமேடையில் உட்காரவும் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி நவீன் இல்லாமல் வேற ஒருத்தர் பக்கத்தில் என்னால் மனமேடையில் உட்கார முடியும்? கடைசி நேரத்தில் இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி துர்கா கிட்ட பேசுகிறாங்க. மாமா, என்ன மாமா திட்டம் போட்டு வச்சுருக்கீங்க? சந்திரகா வந்து யோசிக்கிறாங்க. நம்ம நடக்கிறத விட இவன் சாதாரணமாக இருக்கிறத பார்த்தா ஏதாவது வந்து இவன் தில்லாலங்கடியாச்சே சமாளிச்சிருவானோ அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன, அவன் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாங்க, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அவனை நம்ம தான் புரிஞ்சிக்கவே முடியாது. லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட்டில் வந்து திரும்பிட்டு அவன் மாட்டுக்கும் அவன் திட்டத்தை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆமாம் ஆமாம், நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். துர்காவை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு கார்த்தி. இந்த விஷயத்தில் நான் தான் ஜெயிக்க போகிறேன். அதுக்காக என்ன நடந்தாலும் சரி, நவீன் தான் உன் பக்கத்தில் உட்காந்து தாலி கட்டுவான். எப்படி மாமா சொல்கிறீங்க? இது எப்படி சாத்தியமாகும்? அம்மாவோட ஆசீர்வாதத்தினால தான் நவீன் வந்து தாலி கட்டுவாங்க. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். என்னமோ ஒன்று நடக்க போகுது, அது மட்டும் நல்லா புரியுது. சரி மாமா, அதே சந்தர்ப்பத்தில் அவர் தான் உட்கார்ற மாதிரி இல்லாமல் வேற ஒருத்தர் உட்கார்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன், போயிடுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் அவசரப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்துலையாவது என் பேச்சை கேளுங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.